ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதமே 3ஆம் தேதியை முடிச்சுட்டு பானையில மூடி தூக்கி போடலான்னு பார்த்தா இந்த நேரத்துல ஐயா நம்மளுக்கு ஒரு புகழை தேடி கூட்டு போயிருக்காரு. அதனால நீங்க யாரு, உங்க பேரு, உங்க ஊரு, அருகாமல் உள்ள மணலூர்ல வந்து சபையில சாப்பிடுற ஸ்ரீராமுத்து பழனி 3 வேலையும் பார்த்து மணலூர் சபையில சாப்பிடுறோம். புண்ணிய சாப்பாடுடா அது. அதான் வா பழனி, உன் பேர் பழனி ஸ்ரீராமுப்பா. அவன் ஏறிக்க போறான். அவன் படும்பையா, அவன் நேரம் ஷிப்ட் முடிச்சுட்டு வருவான். அவன் சத்தியமற்ற சிவாசனத்தில் அமர்ந்து தர்மமற்ற சங்காரத்தை
என்ன சொல்றேன், உங்க ஊரு ஸ்ரீராங்குப்பம். உங்க அப்பா விட்டுட்டு உங்க அம்மா 2 பேரும் வச்சுருந்தா கூட இருக்கட்டும். உமா கெட்ட பிய கூட தின்னதா இருக்கட்டும். கொஞ்சம் குப்பம் நாடக ஆசானுக்கு ஆசான், பள்ளி ஆசிரியருக்கு ஆசிரியர், ஏமா நாடகத்தை பாட்டு போட்டுக்காரு. ஏங்க ஓட்டாளுக்கு 3 ஆம்பளையான்னு சொல்றாரு, நியாயமா? ஐயா உங்க அப்பா இருக்காரு, ஆமா, அவரோட அண்ணன் தம்பி பிறந்திருக்காங்களா? அவங்க 3 பேர் இருக்காங்க. எங்க அப்பா 4 பேரு. அப்ப உங்க பெரியப்பா? எங்க பெரியப்பா எங்க அப்பாவுக்கு மூத்தரு பெரியப்பா, எங்க அப்பாவுக்கு சின்னவர் நடப்பா, எங்க அப்பா சின்னவர், அது மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாம் அம்மாவுக்கு ஆம்பளை யாரா இருக்காங்க? முறமாமா. எங்க அப்பா இல்லைன்னா அவங்க பாப்பாங்க. அப்புறம் இவங்க ஆண்ட பண்ணது அவங்க பாப்பாங்க இல்லையா? ஊட்டு நிலத்தை ஊரு தந்தை உங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு திருநாட்டின வள்ளல். உங்க அப்பா வேலையா இல்லையா? திருநாட்டிய வள்ளல், திருநாட்டிய பெருமான். ஏன் நடுத்தந்து இருக்கிறாரு? அம்மா பேரு காந்தாரி, உங்க அப்பா பேரு திருநாட்டிய. இருவரும் கூடி ஈடுபட்டு 101 குழந்தைகளை பயந்தார்கள். ஏன்னா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு வேலையே இல்லையா? கல்யாணத்தின் அன்னைக்கு வந்து உங்க அம்மால தாலி கட்டினு வந்து நடுவுல பாய வச்சு போட்டு அம்மா கதவு சாத்தி லைட் நிறுத்திட்டு மல்லிகை படத்துல ஏந்துருக்கல. உங்க அம்மா உங்க அப்பா கல்யாணத்தின் அன்னைக்கு அவுத்தோடு போக மாதிரி கட்டல. ஒரு நெல்லை நாட்டை அறுவடை பண்ணோம், கம்ம நாட்டை அறுவடை பண்ணோம், தோப்பங்க போனோம், கொடியை போடணும், ஒரு கேவர் நாட்டை அறுவடை பண்ண வேலை செய்யறது இல்ல. சாப்பிடுவோம், பிள்ளை பக்கம் ஆக்குவோம், அம்மா போடுவோம். சொல்லுவதல்ல எங்க அம்மா கர்ப்பமா இருக்காங்க தம்பி. உங்க அம்மா யோபா தானே கருப்பா இருக்காங்க? கர்ப்பமா நாங்க எங்க அம்மா வயிற்றுல உள்ள இருக்கும். எத்தனை மாசம்? 36 மாசம். காய்ச்சல் எடுக்க ஓட்டா பெருசு தூக்கி வச்சுடா. 36 மாசம் 8 மாசம் 10 மாசம் வலிக்காத 8 மாசம் அடுத்த கையில கொடுத்துடுறான். தாய் இருக்கின்றாரே உடனே நமக்கு பின்பாக வந்த ஓரகத்தை ஆட்சிக்குரிய பிள்ளையை காட்டிலே தர்மராயனை பயந்து விட்டாரே என்று எங்க அம்மா என்ன செய்தாங்க? அம்மிக்குழியை எடுத்தாங்க. இது போராமையில எடுத்து குத்திக்கிறாங்க. குடித்த உடனே இது அந்த கட்டியோ அழிக்கட்டியோ இடித்த உடனே உதிரம் எல்லாம் ஆறா ஓடுது. உதிரம்னா ரத்தம் ஓடுது. பொம்மா இதாலியா காலாலியா கருவு அதான் ஓடுது. உடனே வேதவியாச பெருமான் தோற்றமாகி அம்மா இப்படி காரியத்தை செய்து விட்டாயே அப்படி என்று 101 மண்கலசங்களை கொண்டு வந்து அந்த மண்கலசங்களை நிரப்பி மஞ்சள் துளிராரை வேலையிட்டு நாராயண மந்திரத்தை சொல்லும்படியாக சொல்லி அதன் பிறகு நாங்கள் 100 பேர் ஒண்ணா பொறுத்தா. அப்ப உங்க அம்மா வந்து கோழி அமைங்க அந்த பள்ளியாவில் உட்காந்து ஏண்டா அப்ப பொதுவா சொல்ல போனா நீங்க பள்ளியா மேய்ச்சிரி. சரி 101 பிள்ளை ஆண்ல 100 பார்த்து உபாவித்தார் என்ற மட்டில் காத்தாரி கற்பமீன புடைத்துக் கொள்ள எண்ணிலே 101 பிறக்க செய்தார். இறையவான் அரணனே எம்பிரானே எங்கள் சித்தம்மா பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் எப்ப பகமா வந்தது? எங்க அம்மா வயிற்றிலே வந்து போச்சு. அப்ப உங்க அம்மா போராமை கொண்டு அந்த கொலை வந்து குத்தினாங்க. அப்பயே எங்களுக்குள்ள பகமா அப்பயே வந்து பையன் கூட பழைக்கிற தம்பி அடப்பாவத்தி உணவிலே விஷத்தை வைத்து படுக்கின்ற அறையிலே பாம்பரை வெடித்து குளிக்கும்படியான அடியிலே கூறு வசியை நாட்டினேன். அதில் எதிரே இறக்கல. பாம்பு அரக்கு மாலையை விடுத்து தீட்டு கொளுத்தினேன். அதிலே இறக்காத பார்த்தவர்களை தாய் பாபனால ஓராண்டு அக்காதம் கழித்து வந்த ஜெகன்பாதி தருவதாக கராதேவித்த உடனே 13 கழித்து அவரோட நாடு கேட்க நாடாண்டவர் நாடு காடாண்டவர் காடு எவ்வளவா நாராயணன் தூதுவாக வந்து நாடு கேட்டு இல்லை என்று மறுக்க அவனை 18 நாள் யுத்தத்தை செய்து தொடங்கி என்ன நடந்தது?
இன்னைக்கு இப்ப நடப்பது 17 நாள். ஆமா ஆமாங்க. நேற்று ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியா? முதல் நாளிலே எங்களுக்கு வெற்றி. ஆமா ஆமா. 13 எங்களுக்கு வெற்றி. ஆனால் இந்த பசங்க ஒருவர் கூட இருக்காது உயிரோடு இருக்கிறார்களே. ஆமா என்று இன்றைய 17 அமரை தொடங்க வேண்டி இறை வழிபாடு செய்து போகும்படியான பாதை. ஆத்தாடி மகமாரி அடியாக்கி உபகாரி ஆத்தாலே போகும் மகமாரி ஆலமெல்லாம் பரந்தோடும் உருவா ஆத்தாடி மகமாரி ஆனாத வாதனி கேட்ட வந்தோம் மாவிலங்கி
நாட்டிற்கு முன்னதாக விளங்கி வரக்கூடிய மாதம்பட்டு மாநகரத்தை சார்ந்த கைலாய பரமனுடைய பெயரை தன்னுடைய பெயராக கொண்ட கங்கராசையா, அதாவது காலம் சென்ற தந்தைக்கு தமக்கையினுடைய பிள்ளையாய் விளங்கி வரக்கூடிய நடராஜன் என்று சொல்லக்கூடிய அவர்களாலே அடியனுக்கு அன்புபடிந்த ரூபாய் 100 அன்பளிப்பு ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். வணக்கம். அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் இறையர்களாலே எல்லா வளங்களும் பெற வேண்டும். இறைவனை இறங்குகிறேன். வணக்கம். இளமையர் இல்லாத அணுகு வாழ்ந்த யாக்கையா நிறையாது புத்தி சேர பழமையா செல்வமா பலந்தராது வாதாடு பெண்டு பிள்ளை உற்றார் பெற்றோர் அளவற்ற சேரைகளை ஏமாந்தாலை அழைத்திடும் போதவர் தடுக்க மாட்டார் உலகிற்கு விரையகத்தை இறைவன் தன்னை ஒருபோதும் மனிதானி மறந்திடாதே. இந்த இளமையானதில் நமக்கு நிலையானது அல்ல. தாயகத்தை தேடி கொடுத்த செல்வம் நிலையானது அல்ல. ஏமன் வரும் காலத்தில இவ்வளவு சொந்த பந்தங்கள் இருக்கிறது. யார் நமக்கு உயிர் கொடுத்து காமந்து செய்வார்களா? யாரும் காமந்து செய்வதல்ல. காலம் சென்றிருக்கக்கூடிய கவிஞர் காவிய தலைவராய் தோற்றப்படும்படியான கங்கராஜன் ஐயா அவர்கள் இந்த பகுதியிலே அறியாத மாநில ஜந்துக்கள் ஒருவரும் கிடையாது. அப்புறம் பெருமைக்குரிய அறிவிலே சிறந்து கல்வியிலே உயர்ந்து கலைகளுக்கு ஆசானாக இந்த கலையை அவர் நடத்தாது போனாலும் கலைஞர்களுக்கு உயிர் உற்சாகத்தாலே திகழ்ந்து வரக்கூடிய கர்ப்பமிடாது ஜென்மத்தில் நாம் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு நாம் செய்த தோஷமிடாது காலை மாலை மூன்று வேளை குளித்தாலும் கட்டாக விபூதி பட்டைய தரித்தாலும் இரவு பகலும் ஜப மாலையை எடுத்தாலும் ஈசனுடைய தனில் எழுதியபடியெல்லாம் கற்பம் விடாது பூர்வ ஜன்மத்தில் நாம் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு நாம் செய்த தோஷம் விடாது. திருப்பதி மலையேறி திருப்பட்டை அடித்தாலும் ஸ்ரீரங்கத்தில் சென்று தெருவெல்லாம் பிறந்தாலும் திருப்பதி மலையேறி திருப்பட்டை அடித்தாலும் ஸ்ரீரங்கத்தில் சென்று தெருவெல்லாம் பிறந்தாலும் தேவாலயம் கட்டி திருவிழா செய்தாலும் தீக்கோட்ட நடுவினில் யாகம் வளர்ந்தாலும் கற்பம் விடாது பூர்வ ஜன்மத்தில் நாம் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு நாம் செய்த தோஷம் விடாது. காவடி தூக்கி நீ காசிக்கு போனாலும் கண்மூடி வாய் மூடி மௌனமாய் இருந்தாலும் காவடி தூக்கி நீ காசிக்கு போனாலும் கண்மூடி வாய் மூடி மௌனமாய் இருந்தாலும் தாளை திறக்காமல் மந்திரம் படித்தாலும் நான் முகத்தலை தனில் எழுதியபடியெல்லாம் கர்மம் விடாது பூர்வ ஜன்மத்தில் நாம் செய்த பாவம் விடாது ஒருத்தருக்கு நாம் செய்த தோஷம் விடாது. கர்ம பலனாலே மனிதர்கள் இந்த பூமியில்
மனித பிறவி எடுக்கிறோம். அந்த கர்மம் முடிந்து போய் விடுமே. ஆனால் உலகிலே ஒருவராலையும் அந்த ஜீவனை காவந்து செய்ய முடியாது என்று நம்முடைய முன்னோருடைய வாக்கு. அதுபோல தன்னுடைய கர்மப்பிடிகளை துடைத்து காலம் சென்றிருக்கக்கூடிய ஆரியர் தந்தை தங்கராஜ நாடக பேராசிரியர் கல்விக்கரசர் தோற்றப்படும் ஐயா அவர்களினாரே அவர் நினைவாக இன்றைய விழாவை நமது கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பெருக்கூத்து சங்கத்தை சார்ந்தவர்கள் கோவிலப்பட்ட நாடக பேராசிரியரும் வெகாக்கொள்ளையை சார்ந்த குரு நாடக பேராசிரியரும் மற்றும் உள்ள ஆசான்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைய கேளிக்கை சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஆத்துணை ஆசிரியர்களுக்கும் நாடக போன்ற நாடக மாணாக்கர்களுக்கும் அடிவாருக்கு அன்பு முடிந்து பொன்னாடி தெரிவித்த கச்சநாயகத்தை சார்ந்த ஆசை தம்பி ஐயா அவருடைய பார்த்து 10,000 வருஷத்துல இதோ விழுப்புரத்தை எடுத்த விழுப்புரத்துக்கு அந்த பக்கமாக தோற்றப்பட முடியாது மாவந்தூரை சார்ந்த அருமை நண்பர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அடியருக்கு அன்பு மாலையோடு அதாவது பட்டு பிதாம்பரம் சாட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்க ஆசை வந்து அதே கச்சநாத்தை சேர்ந்த ஆரோக்கிய மாமா அது ஆசை தம்பி மாமா அவர்கள் எனக்காக பொன்னாடை போட்டு எனக்காக பேண்ட் சட்டை எனக்காக கொடுத்து பொன்னாடை வைக்கப்படுவோம் 500 ரூபாய் 500 லட்சம் இருந்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் நீண்ட ஆயுசம் பெற்று நிறைய செல்வங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று இதோ ஐயா வேண்டிக் நன்றி வணக்கம். மேலும் இந்நாட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கட்டியங்குப்பம் மாநகரத்தை சார்ந்த அருமை மாமா ராமபடியாச்சி ஐயா அவர்களாலே அவர்களாலே அடியருக்கு அன்பு வழி ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்க ஆசை வந்து தென்னமுடன் பாண்டமும் சாபம் மற்றும் நிரந்தரமன் உற்பத்தித்தான் என்ற மட்டில் கண்ணில்லா திருநாட்டு தந்தையை காந்தாரி கற்பம் படைத்துக் கொள்ள பகமையை உண்டு செய்தது போல இந்த நாடக கலைஞர்களுக்கெல்லாம் அன்பு பாராட்டி எந்த கலையை கேட்ட போதும் கொடுக்க முடியாத நட்புக்குரிய அதோ பலராம நம்பி என்ன சின்ன பொன்னம்பூண்டி என்று சொன்ன நகரத்தை சார்ந்த அறுவை நாடக பேர் ஆசான்களிலும் வைணவ பகவானுடைய பரிபூர்ணமாக பெற்ற பலராம நம்பி ஐயா அவர்களினாலே அடியருக்கு அன்பு பரிந்து ரூபாய் அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்று ஐயா அவர்கள் இளைஞர்களாலே எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று தெரிஞ்சுகிறேன். நாள் வரை 16 நாள் யுத்தம் முடிந்து இன்றைய 17 நாளிலே படையை தயார் செய்யும். ஒரு ஆள் வரல அங்க தேசத்துக்கு அதிபதியா இருக்கிற குடைவலர் கருணாபிஷேகம் உங்க அண்ணன் வரல அவரை வாங்கிட்டு அனுப்புவதற்கு நம்ம தகுதி இல்ல குடைவலர் கருணாபிஷேகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க அங்க தேச அதிபதியா இருக்கிற குடைவலர் கருணாபிஷேகம்